இதுவரைக்கும் சமையல் குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சேனலில் நீங்கள் வேறு ஒரு வீடியோவை பார்க்குறீங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை ஒரு சந்தோஷமாக ஒரு மனரம்மியமான இடத்துல உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். இது எங்கள் வீட்டோட பால்கனி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கெஸ்ட்டு யார் வந்தாலும் இந்த பால்கனியில் உட்காந்து அதிக நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்நாக்ஸோ சாப்பாடோ எதுனாலும் இங்கே உட்காந்து சாப்பிட்றத என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே உட்காந்து வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். இதில் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸை சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். மழை தூறல் போட ஆரம்பிச்சிருந்தது. அதனால் சரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு அதுக்கு சூடாக ஒரு காஃபியும் போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன். மழை லேசாக தூறல் போட்டுக்கிட்டு இருந்தது. அந்த டைமில் நான் போய் அந்த பஜ்ஜி ரெடி பண்ணிவிட்டு காஃபியையும் போட்டுட்டு வந்து இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த பால்கனியில் ஒரு 20லேருந்து 25 பேர் அந்த ஸ்டோன் பெஞ்சிலேயே உட்கார முடியும். கிரானைட் ஸ்டோன் பெஞ்சு போட்டிருக்கிறோம், அதில் உட்காரலாம். அதுக்கப்புறம் சேர் டேபிளும் இருக்குது. நாங்கள் பெரும்பாலும் இந்த வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிறத சந்தோஷமாக பார்ப்போம். பொல்யூஷன் அதிகம் இல்லாத, ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே அதிகம் இருக்காது. எப்போவாவது ஒரு பைக்கு கார் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இந்த நேரத்தில் தான் மழை பெய்யும்போது ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி சாப்பிட்றதுக்காக என்ஜாய் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். செய்முறையை காட்டலை, ஆனால் எப்படி என்ஜாய் பண்ணி நாங்கள் அந்த ஸ்நாக்ஸும் டீயும் காஃபியும் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜியும் காஃபியும் போட்டு வச்சுருக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.